भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं मिक्कविरनिलयुं मेय्यामुयिर्निलयुं தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். திவ்ய பிரபந்த தாரையிலே 9ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழியை நாம் அனுபவிக்க இங்கே கூடியிருக்கிறோம். மாலைப்பூசல் என்று சொல்லுவார்கள். இதற்கு முன் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக திருநாவாய் என்கிற திவ்யதேசத்துக்கு சென்றார். அங்க தம்முடைய அபிமதம் கிடைக்கவில்லை. எனக்கு எப்பொழுது தேவரீர் நாள் குறித்து கொடுக்க போகிறீர் என்றெல்லாம் கேட்டார். பகவான் அந்த நாளை குறித்து கொடுக்கவில்லை. குறித்து கொடுத்து விடுவான். அதன் நடுவிலே இவருக்கு பெரிய வருத்தம் ஏற்பட்டு விட்டது. எப்பொழுது காணப்போகிறோம் அப்படி என்ற எண்ணம் இருந்தது. அதனால பதற்றம் ஏற்பட்டு உடனே பகவானை காணாதபடியால் இவருடைய நிலை மாறி ஒரு விதமான நிலையை அடைந்து இந்த திருவாய்மொழியை அருளி செய்கிறார். பராங்குஷ நாயகியாக இருக்கிறார். அதிலேயும் கண்ணனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு ஆய்ச்சியினுடைய பாவனையை ஏறிட்டு கொண்டு பேசுகிறார்.
இதை நம் ஆச்சாரியர்கள் மாலை பூசல் என்று விவகரிப்பார்கள். கடைசி பாசுரத்துல அந்த வார்த்தையை நாமும் பார்க்க போகிறோம். அதாவது ஆய்ப்பாடியிலே ஒரு பெண்ணாக இருக்கிறார் நம்மாழ்வார். திருவாய்ப்பாடியிலே கண்ணன் பசுக்களை மேய்ப்பதற்காகன்னு காட்டுக்கு சென்று மாலை வேளையிலே திரும்பி வருவான். திரும்பி வரும் பொழுது சில சமயங்களிலே தான் முதலிலே வருவான், அவன் பின்னாடி மாடுகள் எல்லாம் வரும். சில சமயங்களிலே மாடுகளை முன்னே செல்லவிட்டு தான் பின்னே வருவான். இந்த நாள் இரண்டாவது விதமாக அமைந்தது. கண்ணன் பசுக்களை முன்னே போகவிட்டு தான் பின்னே வருகிறான். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய இந்த ஆய்ப்பெண், இடைப்பெண் யாரு? பராங்குஷ நாயகி. கண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். மாலை சமயம் ஆன உடனே, சந்தியா காலம் ஆன உடனே. ஆனா முதலிலே கண்ணனை காணும். கண்ணன் பின்னே வருகிறான். இந்த நடுப்பட்ட காலத்துல முன்னாடி வர வேண்டிய கண்ணன் கொஞ்சம் பின்னாடியா வருகிறான். ஆனா அங்க நிறைய பசுக்கள் உண்டு இல்லையா, அதையெல்லாம் தாண்டி அவைகளெல்லாம் வந்த பிறகு கண்ணன் வர வேண்டும் என்றால் கொஞ்சம் தாமதமாகும். அந்த இடைப்பட்ட காலத்திலே கண்ணனுடைய பிரிவை தாங்க முடியாமல் புலம்பக்கூடிய ஒரு நிலைதான் இந்த திருவாய்மொழியிலே பேசப்படுகிறது. அதாவது பகலெல்லாம் காத்திருந்தாச்சு கண்ணனுக்காக, இனிமேல் வந்து விடுவான் என்கிற அந்த சமயம் வந்தவுடனே கண்ணனை காணாதபடியால் ஒரு பெரிய வருத்தம் ஏற்படுகிறது. அப்போ நிறைய பொருள்கள் எல்லாம் தன்னை பாதிப்பதாக கூறுகிறார் இந்த திருவாய்மொழியிலே. அந்த பொருள்கள் எல்லாம் என்ன அப்படின்றதை நாம் பாசுரங்களிலே பார்க்கலாம். ஆளவந்தார் இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை இவ்விதமாக நிர்வகிப்பறாம். திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒரு இரவிலே கண்ணனுடைய விரகத்தால், கண்ணனுடைய பிரிவினால் என்ன கஷ்டங்கள் எல்லாம் பட்டார்களோ அந்த கஷ்டங்களை எல்லாம் இவர் ஒருத்தரே படுகிறார். இவர் ஒருத்தரே படுகிறாராம். ஒரு இரவெல்லாம் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பட்ட கஷ்டத்தை இவர் ஒருத்தரே படுகிறார் என்று ஆளவந்தார் அருளி செய்வராம். எம்பெருமானார் அப்படி இல்லாமல், இல்லை இல்லை, ஏற்கனவே கண்ணனை விட்டு பிரிந்து கொஞ்சம் பலம் இழந்துதான் இருக்கிறார் ஆழ்வார். அவருக்கு ஒரு ராத்திரி முழுக்க அவர்கள் பட்ட துக்கத்தை அனுபவிப்பதற்கான சக்தி கிடையாது. ஆகையால் ஒரு சந்தியா வேளையிலே அந்த ஆய்ச்சிமார்கள் எல்லாரும் பட்ட கஷ்டத்தை இவர் ஒருத்தரே படுகிறார் என்று நிர்வகிப்பறாம். இவ்விதமாக அங்க அந்த ஊர்ல கண்ணனை எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து பெண்களுடைய வருத்தத்தையும் ஒரே பராங்குஷ நாயகி படுவதாக இந்த திருவாய்மொழியிலே காணலாம். நேர பாசுரத்துக்குள்ள நுழைவும். மல்லிகை கமழ் தென்னல் ஈருமாலோ வண்குறிஞ்சி இசை தவறுமாலோ செல்கதிர் மாலையும் மயக்குமாலோ செக்கர்ணன் மேகங்கள் சிதைக்குமாலோ அல்லியன் தாமரை கண்ணன் எம்மான் ஆயர்களே நரியேரெம்மாயோன் புல்லிய முலைகளும் தோளும் கொண்டு புகலிடம் அருகிலம் தமியமாலோ. பெரிய பாசுரங்கள், நிறைய அர்த்தங்கள், பெரிய பெரிய வியாக்கியானங்கள் இந்த திருவாய்மொழி கொண்டு. இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை எல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல சொல்லுவதுன்றது கொஞ்சம் கடினமான காரியம்தான். சுருக்கமாக சொல்லும் பொழுது சில இடங்களை நாம் அவ்வளவு சரியாக சொல்ல முடியாமல் போகலாம், புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அதனால இந்த ஒரு உபன்யாசத்தை கேட்டு, ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்ற ஆர்வம் கொண்டு காலக்ஷேபம் மூலமாக நன்கு இந்த திருவாய்மொழி அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல் தான் சிறப்பு என்பதனை முன்னமே விண்ணப்பித்துக் கொள்கிறேன். முதல் பாசுரம் தெரிவிக்கிறாள், மல்லிகை கமழ் தென்னல் ஈருமாலும். சந்தியா காலமாகிறது, கண்ணன் காணும். அந்த சமயத்திலேன்னு தென்றல் வீசுகிறதாம். பொதுவா தென்றல் அப்படின்னாலே குளிர்ந்த காத்து, தெற்கு திக்கிலிருந்து வீசக்கூடியது தென்றல் என்று சொல்லப்படும்.
அந்த தென்றலானது பொதுவா குளிர்ந்திருக்கும்னு சொல்லுவார்கள். கண்ணனோடு சேர்ந்திருந்தால் அந்த தென்றலானது இவளுக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்திருக்கும். ஆனா இப்போ கண்ணன் கூட இல்லாததுனால அதே தென்றல் பாதகமாக இருக்கிறது. சிறந்த தென்றலானது இவளை பாதிக்கிறது, ஈரும் என்று தெரிவிக்கிறாள். ஆனா அது தனியா வரலையா, என்ன பண்ணியிருக்கான், மல்லிகை கமழ் தென்றல், மல்லிகையினுடைய வாசனையை அழைத்து கொண்டு வருகிறதாம் இந்த தென்றல். நான் ஒருத்தன் போதாது, நீயும் வா, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பராங்குஷ நாயகியை நலிவோம் என்று ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கிறதா. மல்லிகை கமழ் தென்றல், மல்லிகை வாசனையோடு கூடினதான அந்த தென்றலானது ஈரும், என்னை ஈர்கிறது, அறுக்கிறது, பாதிக்கிறதுன்னு அர்த்தம். ஆலோ, ஆலோ அப்படின்னா ஐயோ அப்படின்னு வருத்தத்துல சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. அப்போ ஆல் ஓ சேர்ந்து ஆலோ என்றாகிறது, மிகவும் வருத்தத்துல இருக்கிறாள் என்பது தெரிகிறது. மல்லிகை கமழ் தென்றல் ஈரும் ஆலோ, வன் குறிஞ்சி இசை தவறுமாலோ. ரெண்டாவதா சொல்றா, குறிஞ்சி அப்படின்ற ஒரு பண், அந்த பண்ணை கொண்டதான இசையானது தவறும், அப்படியே துளைக்கிறதுன்னு சொல்றான். இங்க பார்த்தீர்களே ஆனால் ஒரு நல்ல ராகமும் தென்றலும் இது எல்லாமே பொதுவா சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, நாயகன் பக்கத்துல இருந்தால் அந்த போகத்துக்கு இன்னுமே உபகாரம் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கும். அந்த நாயகன் இல்லாததுனால எல்லாமே மாறிடுது. அழகா இருக்கக்கூடிய ராகமானது இப்போ துளைப்பதாக சொல்கிறாள். குறிஞ்சியாகிற பண், அதை உடைத்தான இசை, அது தவறும், துளைக்கிறது. மல்லிகை கமழ் தென்னல் இருமாலோ, வன் குறிஞ்சி இசை தவறும் ஆலோ, செல் கதிர் மாலையும் ஆகின்னாலோ. மூன்றாவதா தெரிவிக்கிறார், செல் கதிர் மாலை, செல்லக்கூடிய அதாவது அஸ்தமிக்கக்கூடிய கதிர் ஆதித்யனை கொண்டதான மாலையானது, செல்கதிர் மாலையும் மயக்குமாலும். அப்போ ஆதித்யன் அஸ்தமிக்கிறான், அப்படிப்பட்ட அந்த ஒரு மாலை இருக்கிறதே, சந்தியை இருக்கிறதே, செல்கதிர் மாலையும் மயக்குமாலோ, அதை அப்படியே மயக்குகிறது, மயக்கம் ஏற்படும்படியாக செய்கிறது. ஆலோ, செக்கர் நன் மேகங்கள் சிதைக்குமாலோ. மேல வானத்துல பார்த்தா மேகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், சந்தியா காலமாச்சே, சிகப்பா இருக்கான், செக்கச்சவேன்னு இருக்கான். அப்போ அந்த மேகங்கள் எல்லாம் செக்கர் நல் மேகங்கள் சிதைக்கும், என்னுடைய சரீரத்தை அப்படியே செதுக்கிறது என்று தெரிவிக்கிறாள். செக்கர் நல் மேகங்கள் சிதைக்குமாலோ. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, அல்லியன் தாமரை கண்ணன் எம்மான் ஆயர்களேர் அரியேர் எம்மாயோன், புல்லிய முலைகளும் தோளும் கொண்டு புகலிடம் அருகிலம் தமியமாலோ. கண்ணன் முன்னாடி எங்களோடு சேர்ந்திருக்கிறான், அந்த கண்ணனோடு சேர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய அவயவங்களை, என்னுடைய அவயவங்களை கொண்டு நான் இங்கதான் போவேன் அப்படின்னு புலம்புறான். அப்போ இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் யாருன்னு கேட்டா கண்ணன் தான் காரணம். அந்த கண்ணனை வர்ணிக்கிறாள். அல்லியன் தாமரை கண்ணன் எம்மான், அல்லின்னு அலறக்கூடியன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அல்லி அலறக்கூடிய, அழகான, தாமரை போன்ற கண் படைத்தவன் அல்லியன் தாமரை கண்ணன். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, எம்மான் என்னுடைய சுவாமி, அவனுடைய கண்ணழகை காட்டியே எல்லாரையும் அடிமைப்படுத்தி விடுறானா அவன். ஆகையால் கண்ணழகை காட்டினான், எனக்கு சுவாமி ஆனான். அல்லியன் தாமரை கண்ணன் எம்மான். அதற்கு மேல் ஆயர்கள் ஏறு, ஆயர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். ஆயர்கள் ஏறு, அரியேறு, அது மட்டும் இல்லை, சிம்ஹஸ்ரேஷ்டம், சிறந்த சிங்கம் போன்றவன் அவன், அரியேறு என்று தெரிவிக்கிறான். அதாவது தன்னுடைய கண்ணழகை காட்டி எனக்கு சுவாமி ஆயிட்டான், எனக்கு மட்டும் சுவாமி ஆகல, ஆயர்களுக்கெல்லாம் தலைவன் ஆயிட்டான். அப்படி தலைவன் ஆன உடனே நான் தான் தலைவன் அப்படின்ற கர்வத்தோடு சுத்தரானா, சிங்கம் மாதிரி இருக்கானா. அப்ப அல்லியன் தாமரை கண்ணன் எம்மான் ஆயர்களேறு அரியேறு. அது மேல தெரிவிக்கிறார், எம் மாயோன், மாயாவி அவன். கூடியிருக்கும் பொழுது காலை பிடிப்பது, கையை பிடிப்பது அப்படின்னு சொல்லி
இந்த மாதிரி ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் பண்ணுவான். தாழ நின்னு பரிமாறுவான். இந்த மாதிரி பண்ணக்கூடியவன் எம் மாயோன் அப்படின்னு சொல்றான். எம் மாயோன் புல்லிய முலைகளும் தோளும் கொண்டு, அவன் அணைத்து கொண்ட முலைகளும் தோளும் அவற்றை கொண்டு புகலிடம் அருகிலம். எங்க போறதுன்னு தெரியல. முன்னாடி அவன் சேர்ந்திருக்கிறான், அணைத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த அவயவங்களை கொண்டு நான் எங்கதான் போவேன்? எங்க போனாலும் ஏதோ ஒண்ணு வந்து பாதிக்கிறதே. புகலிடம் அருகிலம், எங்க போவது? தப்பிச் சென்று எங்கே ஒளிந்து கொள்வது என்று தெரியவில்லை. புகலிடம் அருகிலம் தமியமாலோ. சரி, கூட யாராவது இருக்காளான்னு கேட்டா, தனியளாக இருக்கிறேன். தமியம் அப்படின்னு சொன்னா தனியளாக இருக்கிறேன், தனியர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தமியம் ஆலோ. இந்த நிலையிலே காக்க வேண்டியவன் அவன் வரணும். அவன் காக்கவில்லை என்றால் தனிமைப்படா நின்னோம், தனிமைப்பட்டு இருக்கிறோம் என்று முதல் பாசுரத்திலே இவ்வளவு பொருள்கள் வந்து நலிகின்றன என்று காட்டினார் இல்லையா? தென்றலானது நலிகிறது, அதே போல அந்த குறிஞ்சி இசை அது நலிகிறது, மாலை சந்தியா வேளையானது நலிகிறது, மேகங்கள் எல்லாம் செதுக்குகின்றன, இது எல்லாம் தனித்தனியாக வந்து பாதிக்கின்றனன்னு சொல்லி முதல் பாசுரத்துல சொன்னாள். அப்போ தாற்பயம் என்னன்னா, கண்ணனை விட்டு பிரிந்திருக்கிறபடியால் இந்த பொருள்கள் எல்லாம் பாதிக்கின்றன. இப்போ இரண்டாம் பாசுரத்துல சொல்றா, இது தனித்தனியா கிடையாது, எல்லாம் சேர்ந்து வந்து அடியனை பாதிக்கிறதுன்னு இரண்டாம் பாசுரத்துல சொல்றா. புகலிடம் அருகிலம் தமியமாலோ புலம்புரு மணி தென்னலாம்பலாலோ பகலடு மாலைவன் சாந்தமாலோ பஞ்சமம் முல்லை தன் வாடையாலோ அகலிடம் படைத்திடந்துண்டுமிழ்ந்தளந்து எங்கும் அளிக்கின்னவாயன் மாயோன் இகலிடத் அசுரர்கள் கூத்தம் வாரான் இனி இருந்தென்னுயிர் காக்குமாறென். முன்பாசுரத்துல புகலிடம் அருகிலம் தமியமாலோ, அங்க சொல்லப்பட்ட விஷயத்தை மறுபடியும் சொல்கிறாள். புகலிடம் அருகிலம், எங்க போய் சேருவது, எங்க போய் ஒளிந்து கொள்வதுன்னு தெரியல. ஆஹா, தமியம், தனியனா இருக்கேன். ஆலோ புலம்புகிறாள். அது மேல சொல்றா, ஒரு பெரிய பட்டியல் இடுகிறாள். என்னெல்லாம் வந்து பாதிக்கிறது அப்படின்னா வரிசையா சொல்றா. புலம்புரு மணி தென்றல் ஆம்பல் ஆலோ. புலம்புரு மணி, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, காளை மாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த காளை மாடுகளுடைய கழுத்திலே மணியானது இருக்கிறதாம், மணி அணிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த காளை மாடுகள் மற்ற பெண் பசுக்கள் பின்னாடி ஓடும் பொழுது அந்த சமயத்தில் இந்த மணியினுடைய ஓசை கேட்கிறதாம். அப்போ அந்த ஓசையானது பொதுவாக பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு பாதகமாக இருக்கும்னு கிரந்தங்கள்ல சொல்லுவார்கள். அப்ப அந்த மணி ஓசையானது வந்து பாதிக்கிறது. புலம்புரு மணி, அதுக்கு மேல தென்றல், முன்னாடி பார்த்தோம். அப்போ மல்லிகையை அழைத்து வந்தது, இப்போ இல்ல, தனியாவே வந்திருக்கு தென்றல். அதற்கு மேலே ஆம்பல் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆம்பல் என்றால் அது இலையால செய்யப்படக்கூடிய குழலாம், இலை குழல் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆம்பல் இந்த இடையர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய குழல் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த சத்தமும் கூட பாதகமாக இருக்கும். ஆம்பலாலும் பகலடு மாலை. அடுத்து பகல் அடு மாலை, இந்த மாலை பொழுது வருகிறது. மாலை பொழுது வரும் பொழுது பகலை அழித்து கொண்டு வரும் இல்லையா? பகல் அடு மாலை, பகலை அழியச் செய்து கொண்டு வரக்கூடியதான மாலை பகல் அடு மாலை. சந்தியா வேளை வந்துடுத்து. சந்தியா வேளை அப்படின்னு சொன்னாலே முன்பாசுரத்திலும் சொல்லியிருக்கார், இங்கேயும் இதுக்கு மேல தலைவனோடு கலந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையை சூச்சனம் பண்ணக்கூடியது தானே சந்தியா வேளைன்றது, நடுப்பட்ட வேளை. அப்ப அவ்விதமான வேளை வந்ததே பாதகமாக இருக்கிறது. பகலடு மாலை வன் சாந்தமாலும், அதற்கு மேல சாந்தம் என்று தெரிவிக்கிறார். அதாவது சந்தனம், அதை சாந்தம் என்று தெரிவிப்பார்கள். அதாவது பொதுவாக அந்த காலத்திலெல்லாம் பார்த்தோமே ஆனால் சந்தனம் மட்டும் அரைக்கிறது கிடையாது. சந்தனத்துல கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து பச்சை கற்பூரம் சேர்த்து அரைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் வன் சாந்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சாந்தம் கூட, சந்தனம் கூட பொதுவா குளிர்ந்து நன்னா சுகத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தாலும் இங்க அதுவும் மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துறது. வன் சாந்தம் ஆலோ, இங்க பார்த்தீர்களே ஆனால் புலம்புரு மணி தென்னல் ஆம்பல் ஆலோ பகலடு மாலை வன் சாந்தம் ஆலோ பஞ்சமம் முல்லை தன்வாடை ஆலோ.
வரிசையா சொல்லிட்டு நடுவில் ஆலோ ஆலோன்னு புலம்பிண்டே இருக்கான். ஐயோ ஐயோன்னு சொல்லி வருத்தத்துல சொல்லிட்டே இருக்கா. இப்ப பாருங்க, ஒரு பட்டியல் பார்த்துட்டு இருக்கோமா, இதுல இன்னும் பாக்கி என்ன இருக்கு? பஞ்சமம், முல்லை, தன் வாடை. பஞ்சமம் அப்படின்னா இந்த பஞ்சமஸ்வரம்னு சொல்லுவா இல்லையா, இந்த பஞ்சமஸ்வரம் காதுல விழறது, அதுவும் பாதிக்கிறது. முல்லை, முல்லை பூவானது பாதிக்கிறது. தன் வாடை, குளிர்ந்த வாடையானது, அதுவும் பாதிக்கிறது. இப்ப இங்க புலம்புரு மணி, தென்றல், ஆம்பல், பகலிடு மாலை, வன்சாந்தம், பஞ்சமம், முல்லை, தன்வாடை அப்படின்னு இவ்வளவு பொருள்கள் சொல்லியிருக்காரு. இது எல்லாம் நலிகின்றனன்னு முடிக்கணுமோ? முடிக்கவே இல்லை. அது என்ன பண்றதுன்னு சொல்ற அளவுக்கு கூட சக்தி இல்லை. வாய் வரமாட்டேங்கிறது. ஆலோ ஆலோன்னு புலம்பும்படியாக இருக்கிறதே தவிர அதுகள் என்னை நலிகின்றனன்னு சொல்லுவதற்கும் கூட அங்கே அவளுக்கு பலம் இல்லை என்பதை இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். சரி, இப்படி இவைகள் எல்லாம் சேர்ந்து நலிகின்றன. அகலிடம் படைத்திடந் துண்டுமிழ்ந்தளந்து எங்கும் அளிக்கின்ற ஆயன்மாயோன் இகலிடத் அசுரர்கள் கூத்தம் வாரான் இனி இருந்து என்னுயிர் காக்குமாறென். அந்த எம்பெருமான் வரமாட்டேங்கிறான். எப்படிப்பட்ட எம்பெருமான் வரமாட்டேங்கிறான்னா, அந்தந்த காலத்துல எப்படி எப்படி காக்க வேண்டுமோ அப்படி காத்திருக்கக்கூடிய பகவான் வரமாட்டேங்கிறான்னு தெரிவிக்கிறார். அகலிடம் படைத்து, இந்த அகலிடம் பெரிய லோகம், இந்த லோகத்தை முதலிலே படைத்தான். பிரளய தசையிலே இருக்கும் பொழுது ஐயோ சேத்தனர்கள் எல்லாம் ஞானமே இல்லாதவர்களாய் தவிக்கிறார்களே என்று பார்த்து அவர்களை படைத்தான். அதற்கு மேல பூமிக்கு ஒரு ஆபத்து வந்தவுடனே ஹிரண்யாட்சனால ஆபத்து. அப்பொழுது தான் பூமியை இடந்தெடுத்தான், படைத்து இடந்து. பிரளய காலம் வந்தவுடனே உண்டு காத்தான். பிரளய காலம் முடிகிற சமயத்துல உமிழ்ந்து காத்தான், உண்டு உமிழ்ந்து. அதற்கு மேலே அளந்து. மகாபலியாலே சில கஷ்டங்கள் நேர்பட அப்பொழுது இந்த உலகத்தை எல்லாம் அளந்து காத்தான். அகலிடம் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து எங்கும் அழிக்கின்ற மாயோன். எப்பொழுதுமே எங்கும் அப்படின்னா இன்னாரைத்தான் காப்பாத்துவேன், இன்னாரை காக்க மாட்டேன்லாம் கிடையாது. எல்லாரையும் எப்பொழுதும் காக்கக்கூடியவனான அந்த எம்பெருமான் எங்கும் அழிக்கின்ற ஆயன், எங்கும் அழிக்கின்ற ஆயன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இருக்கிறானே. ஆயன் இந்த இடத்துல கிருஷ்ணன். கிருஷ்ணன் உலகத்தை எல்லாம் படைத்தானா, உண்டான உமிழ்ந்தானான்னு கேட்டா ஆமாம், கிருஷ்ணயே வகி லோகானாம் உற்பத்தி ரபிச்சாப்பியான்னு சொல்லுவார்கள். கண்ணன் தானே எல்லாமே, கண்ணன் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினவன். ஆகையால் ஒன்றும் குறையில்லை. ஆயன் மாயன். அவன் எப்படிப்பட்டவன்? மாயன், ஆச்சரியமாக செயல்புரியக்கூடியவன், ஆச்சரியமான சக்தி கொண்டவன். ஆயன் மாயன். இகலிடத்து அசுரர்கள் கூத்தம். மேலும் இகலிடத்து யுத்த பூமியிலே அசுரர்களுக்கு கூற்றம் போலே, மிருத்யு போலே இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான். இப்போ ரெண்டு விஷயங்கள் இங்க. ஆபத்துக்கள் வந்தால் இவன் காக்கக்கூடியவன். பல இடங்கள்ல யாரு என்னன்னு பார்க்காமல் காத்திருக்கிறான்றதுக்கு அவ்வளவு சொல்லிட்டார். விரோதிகள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, அசுரர்கள் கூத்தம் அவன், அவர்களுக்கு மிருத்யு போல இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் வாரான். அவன் வரும் பொழுதே இந்த பொருள்களை எல்லாம் நல்லா சிக்ஷித்து கொண்டு வரணும். ஆனா ஒன்னும் வரமாட்டேங்கிறான். வாரான் இனி இருந்து என் உயிர் காக்குமாறென். அவனே வரல, ரட்சிக்க வேண்டியவனே வரல அப்படின்னு. ஆனால் இதுக்கு மேல இனி இருந்து என் உயிர் காக்குமாறென், என் உயிரை காத்து கொள்ளக்கூடிய பிரகாரம் என்ன இருக்கு, நான் எப்படிதான் காத்து கொள்வேன், என் உயிர் காக்குமாறென், என் உயிரை எப்படி காத்து கொள்வது என்று புலம்புகிறார். 2ஆம் பாசுரம் இத்துடன் முடிவடைகிறது. இதற்கு மேல் 3ஆம் பாசுரம். இனி இருந்தென் உயிர் காக்குமாறென் இளமுலை நமுகனும் நிடைநுடங்க துணியிருங்கலவி செய்தாகம் தோய்ந்து துறந்தெம்மையிட்டகல் கண்ணன் கள்வன் தனி இளஞ்சிங்கமெம்மாயன் வாரான் தாமரை கண்ணும் செவ்வாயும் நீலப் பனியிருங்குழல்களும் 4 தோளும் பாவியேன் மனத்தேனின் நீருமாலோ. இந்த பாசுரத்துல இனி இருந்து என் உயிர் காக்குமாறென், முன் பாசுரத்துல சொன்ன விஷயம் அப்படியே திரும்பி வருகிறது. அதாவது எம்பெருமானுடைய அழகு அதெல்லாம் இந்த பாசுரத்துல வரும்.
இப்போ பொதுவா நெஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழகு, எனக்கு தாரகமா இருக்கக்கூடிய அழகு, அந்த அழகே எனக்கு பகையாக மாறித்தே ஆனால் இனிமேல் என்னுடைய உயிரை யாருதான் காப்பது? காக்கும் விறகு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றா. இனி இருந்து என்னுயிர் காக்குமாறன், என் உயிரை எப்படி காத்துக் கொள்வது என்று. சரி, என்னன்னு பார்ப்போம் மேலே. இளமுலை நமுக நுண்ணிடை நுடங்க துணியிருங் கலவி செய்து. எம்பெருமான் என்னோடு கலந்தான். இளமுலை நமுக, என்னுடைய மார்பானது குழைய, நுண்ணிடை நுடங்க, என்னுடைய அழகான இடையானது நுடங்கும்படியாகவும் இப்படி என்னோடு கலவி செய்தான். அந்த கலவி எப்படிப்பட்ட கலவி என்றால் துணியிருங் கலவி. கலவி, இந்த கலவியானது துக்கத்துல தான் கடைசியில முடியும். ஏன்னா கண்ணன் சேர்ந்து இருப்பான். அப்படியே சேர்ந்தே இருந்தானே ஆனால் சந்தோஷமாக இருந்துடலாம். ஆனா அப்படி கிடையாது. சம்ஸ்லேஷம் என்று ஏற்பட்டால் உடனே பிரிவுன்றது ஏற்படத்தான் செய்கிறது. அப்போ அந்த சமயத்துல நன்னா இருந்தாலும் கடைசியில துக்கத்துல முடியக்கூடியதான கலவியைத்தான் அவன் செய்தான். துணியிரங் கலவி செய்து ஆகம் தோய்ந்து துறந்து. ஆகம் தோய்ந்து, அதாவது ஆகம்னா உடம்புன்னு அர்த்தம். என் உடம்பிலே அவன் தோய்ந்தான். அவன் பக்கத்துல இருப்பதனாலே நான் உருகி போனேன். உருகிற என்னிடத்திலே அவன் தோய்ந்தான். ஆகம் தோய்ந்து அதற்கு மேல என்னோடு அணைந்திருந்தான, அதற்கு மேல் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். துறந்தெம்மை இட்டு, எம்மை துறந்து, என்னை விட்டுட்டான். என்னை கைவிட்டு, எம்மை துறந்து இட்டு, என்னை விட்டுட்டான். அப்படியே போட்டு போயிட்டான். இட்டுன்ற வார்த்தையால் என்ன தெரிகிறதுன்னா, இவளும் ஒருத்தி இருக்காளே, இவளுக்குன்னு சில உணர்வுகள் எல்லாம் இருக்குமே, அந்த யோசனையே இல்லை. ஒரு அச்சேதன பொருள் ஒரு பக்கம் வைக்கிற மாதிரி என்ன வச்சுட்டு போயிட்டான் அவன். துறந்து எம்மையிட்டு அகல் கண்ணன். அவன் பேர் என்னன்னு கேட்டா அகல் கண்ணன். அகலுகையே நிரூபகமா இருக்கான் அவனுக்கு. என்ன பண்றான்னா, எல்லா பெண்களிடத்திலும் சேர வேண்டியது, சரி குடியே இருப்பானான்னு கேட்டா உடனே அகன்று போக வேண்டியது. அகல் கண்ணன்ற அகல் கண்ணன். அதற்கு மேல சொல்றார் கள்வன். கள்வன் அவன், கள்வன். அதாவது அவன் கூட இருக்கும் பொழுது அவனுடைய பார்வையோ அவனுடைய பேச்சோ எல்லாமே மனதை எல்லாம் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி அவன் எல்லாத்தையும் திருடி விடுகிறான், அபகாரம் பண்ணி விடுகிறான். அப்படிப்பட்ட கள்வன் அவன். அகல் கண்ணன் கள்வன். தனி இளஞ்சிங்கம், அதாவது என்னோட கலவியினாலே நல்லா இளம் சிங்கம், இளமை கொண்டிருக்கக்கூடிய சிங்கம் போல கர்வித்திருக்கக்கூடியவன் அவன். தனி இளஞ்சிங்கம் எம் மாயன் வாரான். இப்படிப்பட்ட இந்த மாயன், இவ்வளவு வர்ணிச்சுட்டும், இப்படிப்பட்ட எம் மாயன் வாரான், அவன் வரமாட்டேங்கிறான். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், தனி இளஞ்சிங்கம் எம் மாயன் வாரான். தாமரை கண்ணும் செவ்வாயும் நீல பனியிருங்குழல்களும் 4 தோளும் பாவியேன் மனத்தே நின்னு ஈருமாலோ. ஆச்சரியமான வியாக்கியானம் இந்த இடத்துல. இப்போ 2 பாசுரங்கள்ல வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவைகள் எல்லாம் பாதித்து கொண்டிருந்தன. சரி, இந்த வெளியிலேயே பார்க்க வேண்டாம் அப்படின்னு கண்ணை கெட்டியா மூடிட்டாராம். கண்ணை கெட்டியா மூடிண்டா உள்ள அன்று கலவி கொடுத்தானே அந்த கண்ணன், அந்த கண்ணனுடைய அவயவங்கள் எல்லாம் மனசுல தோன்றி அவைகள் எல்லாம் பாதிக்கின்றன. கடைசியில சொல்றாரு, தாமரை கண்ணும் செவ்வாயும் நீல பனியிருங்குழல்களும் 4 தோளும். எம்பெருமானுடைய கண் என்ன, எம்பெருமானுடைய சிவந்த வாய் என்ன, அவனுடைய அழகான திருக்குழல்கள் என்ன, 4 தோள்கள் என்ன, இவைகளெல்லாம் பாவியேன் மனத்தே நின்னு. சரி, வெளியில தான் எல்லாம் படுத்துறதுன்னு சொல்லி கண்ணை மூடிண்டா, எனக்கு உள்ளேயே இருந்து கொண்டு என் மனத்தே நின்னு ஈரும், இவைகளெல்லாம் என்னை பாதிக்கின்றன. இனி இருந்து என்னுயிர் காக்குமாறன். அவனுடைய அவயவங்களை என்னுடைய மனசுக்குள்ள இருந்து என்னை பாதிக்குமே ஆனால் இனிமேல் நான் என்னை எப்படித்தான் காத்துக்கொள்வேன், வழியே இல்லை அப்படின்னு சொல்லி 3ஆம் பாசுரத்துல தெரிவித்தாள். இதற்கு மேல் 4ஆம் பாசுரம். பாவியேன் மனத்தே நின்னீருமாலோ வாடை தன் வாடை வெவ்வாடையாலோ
மேவு தன் மதியம் வெம்மதியமாலோ மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ துவியம் பொள்ளுடை தெய்வ வண்டு துதைந்த எம் பெண்மயம் புவிதாலோ ஆவியின் பரமல்ல வகைகளாலோ யாமுடை நெஞ்சமும் துணையன்னாலோ. அதாவது தொட்டு நலியக்கூடிய பதார்த்தங்கள், ஸ்பர்ஷம் முதலானவைகளால் நலியக்கூடிய இன்னும் சில பதார்த்தங்களை இந்த பாசுரத்துல சொல்லுகிறாள். பாவியேன் மனத்தேனின் இருமாலோ. அதாவது முன் பாசுரத்துல பார்த்தோம், அந்த எம்பெருமானுடைய வடிவு மனசுல இருந்து கொண்டு ஈறுகிறது என்று. பாவியேன் மனத்தே நின் ஈருமாலோ. அதாவது உலகத்தார் என்ன பண்றாங்கன்னா, அந்த எம்பெருமானுடைய வடிவை தங்களுடைய மனசிலே வைத்துக் கொண்டு தங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்கிறார்கள். அடியனுக்கு என்னன்னா, அந்த வடிவே மனசுல இருந்து கொண்டு என்னை பாடாப்படுத்துறது. பாவியேன் மனத்தே நின்னு ஈருமாலோ. அதற்கு மேல சொல்றார், வாடை தன் வாடை வெவ்வாடையாலோ. வாடை தன் வாடை வெவ்வாடையாலோ. அதாவது தன் வாடையாக இருக்கக்கூடியது. அதாவது இங்க பாருங்க, வாடை ஈரும் என்று முதல்ல வைத்துக் கொள்ள வேண்டியது. நான் ரெண்டு இருக்கு இல்லையா, வாடை தன் வாடை வெவ்வாடை ஆலும். இதுல வாடை அப்படின்றது முதல்ல ஈரும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். வாடை ஈரும், தன் வாடை குளிர்ந்திருக்கக்கூடிய வாடை, அது வெவ்வாடை ரொம்ப வெப்பம் கொண்ட வாடையாக இருக்கிறது. தன் வாடை வெவ்வாடை ஆலோ என்று தெரிவிக்கிறார். இப்போ இது குளிர்ந்த காத்து, ஆனா எனக்கு எரியக்கூடியதாக இருக்குன்னு அவ சொல்றாலும், அது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? அவளுக்கு படும்பொழுது அது வெவ்வாடையாகத்தான் இருக்கு. அப்போ அது தன்வாடை வெவ்வாடை எப்படி தெரிஞ்சதுன்னா, இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்மார் முதலானவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த குளிர்ந்த காத்துன்னு சொல்றாளாம். அவ சொல்லும் பொழுது குளிர்ந்த காத்து தானே வீசுறதுன்னு கேட்கிறா. ஆனா அந்த அவர்களால குளிர்ந்த காத்துன்னு சொல்லப்பட்டது எனக்கு மட்டும் வெவ்வாடையாக தோன்றுகிறது. தன்வாடை வெவ்வாடை ஆலோ. அதற்கு மேல சொல்றேன், மேவு தன் மதியம் வெம்மதியமாலோ. மேவு தன்மதியம் வெம்மதியமாலோ. யாராவது ரொம்ப இளைத்திருந்தால் சந்திரனுடைய கிரணங்களிலே போய் நிற்கிறார்களாம். நன்னா இருக்கே, குளிர்ந்து இருக்கே அப்படின்னு சொல்லி நிற்கிறார்களாம். அப்படிப்பட்ட தன் மதியமானது, குளிர்ந்த மதியமானது சந்திரனானது எனக்கு வெம்மதியமானோ, எனக்கு அப்படி எரிக்கக்கூடியதாக இருக்கு. சந்திரனும் யாரையாவது எரிப்பனா அப்படின்னா, எல்லாம் விரகத்தினால தவிக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே பாதகமாகத்தான் இருக்கும். குளிர்ந்த வாடை வெவ்வாடையாக ஆகிறது, தன்மதியம் வெம்மதியமாக ஆகிறது. இது எல்லாம் விரகம் படுத்தக்கூடிய பாடு. மேல சொல்றா, மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ. சரி, வெளியில இருக்கக்கூடிய இந்த பதார்த்தங்கள், ஒரு காத்தா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும், ரொம்ப படுத்துறதுன்னு சொல்லி இல்லத்துக்குள்ள போய் படுக்க மேல படுத்துக்கலான்னு படுத்துண்டா. அது எப்படிப்பட்ட பள்ளி? மென் மலர் பள்ளி, ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய மலர்களால செய்யப்பட்ட பள்ளி தானா அது. மென்மலர் பள்ளி. அது எப்படி இருக்குன்னா வெம்பள்ளியாலோ. அது அப்படியே சுடுறதாம், படுக்கை சுடுகிறதாம் இவளுக்கு. அப்போ மிருதுவாக மலரால செய்யப்பட்டிருக்கக்கூடிய படுக்கையானது இவளுக்கு தாபஹேத்துவாக ஆகிறது என்று. அதுக்கு அந்த காற்றும் சந்திரனும் பரவாயில்லன்னு தோத்துறதா அந்த அளவுக்கு இருக்காம் இது. மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ. மேல சொல்றார், தூவியம் புள்ளுடை தெய்வ வண்டு துதைந்தயம் பெண்மயம் பூவிதாலோ. அந்த கண்ணன் இருக்கானே எப்படிப்பட்டவன்? தூவியம் புள்ளுடை தெய்வ வண்டு. அவனை ஒரு தெய்வ வண்டாக சொல்கிறார். அவன் ஒரு வண்டான். அந்த வண்டு எப்படிப்பட்ட வண்டு தெரியுமோ? தூவியம் புல் அப்படின்னு பெரிய திருவடி நாயனார் கருடன், தூவின்னு சொன்னா சிறகுகள்னு அர்த்தம். தூவியம் புல், சிறகுகள் கொண்ட அழகான புல், தூவியம் புல் என்று தெரிவிப்பார்கள். அல்லது அழகான சிறகுகளை உடைய புல், தூவி புல் என்றும் அப்படி அர்த்தம் சொல்லலாம். அவ்விதமான பெரிய திருவடி நாயனாரை வாகனமாக கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதான் தூவியம் புல் உடை தெய்வ வண்டு. இந்த தெய்வ வண்டியான எம்பெருமான் தான்.
தெய்வ வண்டு துதைந்த எம் பெண்மயம் பூவிதாலோ. அதாவது பொதுவாக ஒரு வண்டுன்றது என்ன பண்ணும்? ஒரு பூ இருக்குன்னு சொன்னா அந்த பூவை சேர்ந்து அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை எல்லாம் பருகி சில சமயங்கள் அதிலேயே படுத்துட்டு அதை துதைத்து எல்லாம் பண்ணிடும். அந்த மாதிரி என்னுடைய பெண்மை அப்படின்ற ஒரு பூ, அந்த பெண்மை ஆகிற பூவிலே அந்த வண்டு எம்பெருமானாகிற வண்டானது வந்து சேர்ந்து அதை விமர்தனம் பண்ணி அதிலேந்து ஒண்ணுமே சாரமே இல்லாதபடி எல்லா சாரத்தையும் தான் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டது. அப்போ அந்த எம்பெருமானாகிற தெய்வ வண்டு அவனாலே துளைந்த பெண்மையாகிற பூ, அதான் தெரிவிக்கிறார், எம் பெண்மயம் பூவிதாலோ, அது இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி அதுவரை தெரிவிக்கிறார். ஆவியின் பரமல்ல வகைகளாலோ, ஆவியின் பரம் அல்ல, அவன் பண்ணக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கே, கண்ணன் சம்ஸ்லேஷிப்பது, திரும்பி விட்டு விட்டு போவது, இது முதலான காரியங்கள் எல்லாம் என்னால் இனிமேல் தாங்கிக்க முடியாதுன்னா, ஆவியின் பரமல்ல, என்னுடைய ஆத்மாவுக்கு இனிமேல் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்ற. ஆவியின் பரமல்ல வகைகளாலோ யாமுடைய நெஞ்சமும் துணையன்னாலும். சரி, இது எல்லாம் பாதிக்கிறது, அவனும் சரியா புரிஞ்சுக்காம இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்றான். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கக்கூடிய நெஞ்சுன்றது துணையாக இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. யாமுடைய நெஞ்சமும் துணையன்னாலோ, யாமுடைய நெஞ்சமும் துணை அன்று, அதுவும் துணையாக இல்லை அலோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறார். இது 4ஆம் பாசுரம். 5ஆம் பாசுரத்துல யாமுடைய நெஞ்சமும் துணையன்னாலோ ஆபுகுமாலையுமாகின்னாலோ யாமுடைய ஆயந்தன் மனம் கல்லாலோ அவனுடைய தீங்குடல் ஈருமாலோ யாமுடைய துணையன்னும் தோழிமாறும் எம்மின் முன் அவனுக்கு மாய்வராலோ யாமுடைய ஆருயிர் காக்குமாறன் அவனுடைய அருள் பெறும் போது அரிதே. யாமுடைய நெஞ்சமும் துணையன்னாலும், முன்னாடி சொன்ன பாசுரத்தில் கூட அதே விஷயம் திரும்பி வருகிறது. யாமுடைய நெஞ்சமும் துணையன்னாலும், அது என்னமோ நான் என்னுடையதுன்னு ஒரு பொருளை நினைச்சாலே அது எனக்கு துணையா இருக்காது போல இருக்கு. என்னுடையவன்னு கண்ணனை நினைச்சேன், அவன் விட்டு போனான். இந்த நெஞ்சு என்னுடையதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான், இதுவும் போச்சு. சில பேர் மேலாம் புலம்புவா, என்னோட சம்பந்தப்பட்டது எதுவுமே உருப்படாது அப்படிலாம் புலம்புவா உலகத்துல. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்குது. என்னுடைய சம்பந்தம் இருக்குன்னு நான் எதை குறித்து நினைக்கிறேனோ அதெல்லாம் விட்டு போறது. யாமுடைய நெஞ்சமும் துணை அன்னாலும், அதற்கு மேல ஆபுகுமாலையும் ஆகின்னாலும். ஆ பசுக்கள், பசுக்கள் புகும்படியான காலம் ஆகிறது, அதாவது சந்தியா காலம் ஆகிறது. ஆபுகுமாலையும் ஆகின்னாலும், அதுக்கு மேல சொல்றார், யாமுடைய ஆயந்தன் மனம் கல்லாலும், எனக்கு நெஞ்சம் துணையா இல்லை, சந்தியா காலம் வந்துடுத்து, இதையெல்லாம் தெரிஞ்சுண்டு என் இடத்துல வந்து எனக்கு சம்ஸ்லேஷம் கொடுக்க வேண்டாமா, என்னோடு சேர்ந்து இருக்க வேண்டாமா? ஆனா அது ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது கண்ணனுக்கு. யாமுடைய ஆயன், என்னுடைய ஆயன், என்னுடைய கண்ணன், அவனுடைய மனம் இருக்கே, அது மனசு, மனசு கிடையாது, கல்லா இருக்கு. யாமுடைய ஆயந்தன் மனம் கல்லாலும். ஆச்சரியமான வியாக்கியானம் இந்த இடத்துல. கல்லை ஒரு பெண்ணாக ஆக்கவல்ல மனசு கொண்டவன் அவன் சங்கல்பித்தானே, ஆனால் கல்லையும் கூட பெண் ஆக்கலாம், பண்ணியிருக்கான் இல்லையா? ஆனா இப்பொழுது தன்னுடைய மனசையே கல்லாக்கி ஒரு பெண்ணை பாதிக்கிறானே, இது நியாயமா? யாமுடைய ஆயந்தன் மனம் கல்லாலோ. அதற்கு மேல சொல்றார், அவனுடைய தீங்குழல் ஈருமாலோ, அவனுடைய தீங்குழல், அழகிய குழல் ஓசை இருக்கிறதே, அது நலிகிறது, அது வந்து அடியனை மிகவும் பாதிக்கிறது. அது எப்படி பாதிக்கிறது அப்படின்னா, அது ஞாபகம் வந்து பாதிக்கிறதாம். அது ஸ்மிருதமாய், அதாவது ஞாபகத்துக்கு வந்து அது பாதிக்கின்றது. அவனுடைய தீங்குழல் ஈருமாலோ, ஈருமாலோ. சரி, நெஞ்சம் துணையாக இல்லை, கண்ணனும் வரலன்னு சொல்றீர், உமக்கு தோழிமார்கள் உண்டே, அவளோட கொஞ்சம் பேசிண்டு அப்படி காலத்தை போக்கலாமே, கொஞ்சம் தரித்து இருக்கலாமே அப்படின்னு தெரிவிக்கிறார். யாமுடை துணையன்னும் தோழிமாறும் எம்மின் முன் அவனுக்கு மாய்வராலோ. இவா துணைன்னு பேரு மட்டும்தான், பேரு மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. துணையாக அவர்கள் இருப்பதே கிடையாது. யாமுடைய துணை என்னும் தோழிமார், துணை என்னும் தோழிமானா துணைன்ற பேரு மட்டும் கொண்டிருக்கக்கூடிய தோழிமார் அவர்கள்.
அவ எனக்கு துணையாக இருப்பதில்லை. ஏன் இல்லைனா எம்மின் முன் அவனுக்கு மாய்வராலும், எனக்கு முன்னாடி அவனை குறித்து அவர்கள் மாய்ந்து போகிறார்கள், அவர்கள் மயங்கி நிற்கிறார்கள். காரணம் என்னன்னா, என்னை காட்டிலும் அவர்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர வேண்டும் என்கிற விஷயத்துல ஆசை அதிகமாக இருக்கிறது. ஐயோ, எங்களுடைய நாயகி பராங்குஷ நாயகியும் அந்த கண்ணனும் சேர்ந்து விடுவார்களா என்ற அந்த யோசனையே தான் அவளுக்கு இருக்கு. அவ என்ன காட்டிலும் அதிகமான வருத்தம் கொண்டு எனக்கு முன்னாடி அவர்கள் மாய்ந்து போகிறார்கள். நல்ல துணை அவனுடைய யாமுடை துணை என்னும் தொழிமாறும் எம்மின் முன் அவனுக்கு மாய்வராலோ. அது மேல தெரிவிக்கிறார், யாமுடைய ஆருயிர் காக்குமாறன் அவனுடைய அருள் பெரும் போது அரிதே. யாமுடைய ஆருயிர், என்னுடைய உயிரை காக்குமாறன், காக்கும் பிரகாரம் என்ன, எப்படி காத்து கொள்வது, அவனுடைய அருள் பெரும் போது அரிது. இந்த உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய அருள் தான் வேண்டும். ஆனால் அவனுடைய அருள் பெரும் போது அது அரிதாக ஆகிவிட்டது. அது எப்போ கிடைக்கும்னு தெரியல, கிடைக்கும்ன்ற நிச்சயமும் இல்லை. ஆச்சு, அவனுடைய அருள் பெரும் போது அரிது. யாமுடைய ஆருயிர் காக்குமாறன், என்னுடைய உயிரை எப்படி காத்து கொள்வதுன்னு சொல்லி இந்த 5ஆம் பாசுரத்துல தெரிவித்தாள். அதற்கு மேல் 6ஆம் பாசுரம், அவனுடைய அருள் பெரும் போதரிதால் அவ்வருள் அல்லன அருளும் அல்ல, அவன் அருள் பெருமளவாவினில்லாது அடுபகல் மாலையும் நெஞ்சும் காணேன், சிவனொடு பிரமன் வண் திருமடந்த சேர் திருவாகமெம் ஆவீரும், எவம் இனி புகுமிடம் எவம் செய்கேனோ ஆருக்கென் சொல்லுகேன் அன்னமீர்காள், அவனுடைய அருள் பெரும் போதரிதால். முன் பாசுரத்தில் சொன்ன விஷயம் திரும்பி வருகிறது. அவனுடைய அருள் பெறும் போது அரிதாக இருக்கிறது. சரி, அவனுடைய அருள் இல்லைனா வேற யாரோ ஒருத்தருடைய அருள் அது போதாதானா? அருள் அல்லன அருளும் அல்ல, அவனுடைய அருள் தவிர மற்ற அருள்கள் எல்லாம் அருளே கிடையாதுன்னுட்டான். அவ்வருள் அல்லன அருளும் அல்ல. உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கலாம், அவர்களுடைய அருள் எல்லாம் அருளாங்கிட்ட அருளே கிடையாது. அப்ப இவனுடைய அருள் தவிர மத்தொன்னு கிடையாது என்பதனை காட்டுகிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. அவனுடைய அருள் பெரும் போதறினால் அருள் அல்லன அருளும் அல்ல. சரி, அவனை தவிர வேற யாரும் அருள முடியாதுன்னு சொல்றேன், அந்த அருள் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்றேன். அப்ப கொஞ்சம் பொறுத்துண்டு தானே இருக்கணும், காத்துட்டு இருக்கணுமே அப்படின்னு சொன்னா, அவன் அருள் பெருமளவு ஆவி நில்லாது, அவனுடைய அருள் கிட்டுந்தனையும் என்னுடைய ஆவி இருக்கணுமே, நானாகிற ஆத்மவஸ்து இருக்கணுமே, அதுதான் இருக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்றார். அவன் அருள் பெருமளவு ஆவி நில்லாது, ஆவி பிராணனும் வைத்துக் கொள்ளலாம். என்னுடைய பிராணனானது அதுவரை நிக்கணுமே. நீங்க சொல்லலாம், ஆமாம் அவனுடைய அருள் தான் வேணும், அதுதான் நானும் அதான் சொல்றேன், அது வந்தால்தான் என்னால் தரிக்க முடியும். ஆனால் இந்த பிராணன் அது வரையிலும் காத்துட்டு இருக்கணுமே, இருக்க மாட்டேங்கிறதே. அவன் அருள் பெரும் அளவு ஆவி நில்லாது அடுபகல் மாலையும் நெஞ்சும் காணேன். இதுல அடுபகல் மாலையும் ஆகிறது, நெஞ்சும் காணேன். பகலை அழிக்கக்கூடிய மாலையானது வருகிறது, என்னுடைய நெஞ்சு சரியா இந்த சமயம்னு பார்த்து காணும். அடுபகல் மாலையும் நெஞ்சும் காணேன். அது மேல தெரிவிக்கிறார், சிவனோடு பிரமன் வண் திருமடந்தை சேர் திருவாகம் எம் ஆவி ஈரும். என்னுடைய நெஞ்சத்துக்குள்ள அவனுடைய திருமேனி இருக்கிறது. அந்த திருமேனி எப்படிப்பட்டதுன்னா, எம்பெருமான் தன்னுடைய திருமேனியிலே சிவனுக்கும் பிரமனுக்கும் பிராட்டிக்கும் இடம் கொடுத்திருக்கிறான். பல பாசுரங்களை நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். பல இடங்கள் ஆழ்வார்கள் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். சிவனோடு பிரமன் வண் திருமடந்தை, சிவன் பிரமன் திருமடந்தை பிராட்டி, இவா 3 பேருக்குமே தன்னுடைய உடம்புல இடம் கொடுத்திருக்கிறான் எம்பெருமான், இல்லையா? இப்ப இதை பத்தி யோசிக்கிறார், யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்காமல் எல்லாருக்கும் தன்னுடைய உடம்பு கொடுக்கிறானே அவன். சிவனோடு பிரமன் திருமடந்தை சேர் திருவாகம், ஆச்சரியமான திருமேனி. அந்த திருவாகம் அதை நினைக்க நினைக்க அது என்னை பாதிக்கிறது, அது என்னுடைய ஆத்மவஸ்துவை முடிக்கிறது. ஏன்னா எல்லாரும் அதுல அந்த ஒரு பட்டியல்ல எல்லாரும் பகவானையே பிரயோஜனமாக பத்தியிருக்கக்கூடியவர்கள் கிடையாது, மற்றவர்களும் அந்நியபரர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த 3 பேர்ல பலவிதமானவர்கள் உண்டு.
எல்லாருக்குமே ஒக்க தன்னுடைய திருமேனியை கொடுத்தவன் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் கொடுத்திருக்கான்றது ஆசையை கலப்புறது. ஆனா கொடுக்கிறான் கேட்டா கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. இப்போ சிவனோட பிரமன்வன் திருமடந்தை சேர்த்திருவாகமே மாவி ஈரும் எவமினி புகுமிடம் எவம் செய்கேனோ. இனி புகுமிடம், நான் எங்கேயாவது போகக்கூடிய இடம், எவம் எது, எங்க இருக்கு, எது எனக்கு புகுமிடம், எவம் செய்கேனோ, நான் என்ன பண்ணுவது, ஆருக்கென் சொல்லுகேன் அன்னமீர்கள். அவ சொல்றா பக்கத்துல இருக்கக்கூடிய தாய்மார்கள், நீ ஏதாவது உங்களுடைய தோழிகளோட எல்லாம் பேசிக்கொண்டு அப்படி காலத்தை போக வேண்டியது தானேனா, ஆருக்கு என் சொல்லுகேன், நான் யாருக்குன்னு எதை சொல்லுவேன், என்னுடைய நிலையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் யார் இருக்கார்கள். இங்க வியாக்கியானத்துல சொல்லப்படுறது, வடுகற்கு தமிழர் வார்த்தை போலே சொல்லும் வார்த்தைக்கு அதிகாரிகள் யார். இப்போ வேறொரு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவள்கிட்ட போய் நான் நம்ம தமிழ்ல கத்தி பேசுறோம், நல்லா பறக்க பேசுறோம்னு சொன்னா ஏதாவது அவளுக்கு புரியுமா? புரியவே புரியாது. அதே போலத்தான் நான் பேசுறது, என்னுடைய நிலையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள், ஆருக்கு என் சொல்லுகேன் அன்னமீர்கள். யாருக்கு சொல்றது, உங்களுக்கா சொல்றது? உங்களுக்கும் புரியாது, யாருக்கும் புரியாது, ஆருக்கேன் சொல்லுகேன் என்று இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். ஆச்சு அடுத்த பாசுரம், 7ஆம் பாசுரம். ஆருக்கென் சொல்லுகேன் அன்னமீர்கள் ஆறுயிரளவன்னி கூறு தன் வாடை காரொக்கும் மேனி நம் கண்ணன் கள்வம் கவர்ந்தவ தனி நெஞ்சமகவன் கணகுதே சீருத்தவ கிற்புகையாள் நரம்பு பஞ்சமம் தன் பசுஞ்சாந்தணைந்து போருத்த வாடை தன் மல்லிகை பூ புது மணமுகந்து கொண்டெரியுமாலோ. ஆருக்கென் சொல்லுகேன் அன்னமீர்கள், முன் பாசுரத்துல வந்திருக்கக்கூடிய அதே வரி. ஆறுயிர் அளவன்னு இக்கூர் தன் வாடை, ஆறுயிர் அளவன் இக்கூர் தன் வாடை, கூர்மையா இருக்கக்கூடிய குளிர்ந்த இந்த வாடை இருக்கிறதே, வாடை காத்து, அது ஆறுயிர் அளவன், என்னுடைய உயிருடைய அளவு கிடையாதது. அதாவது அதை காட்டிலும் மிகவும் அதிகமாக இருக்கிறது, மிகவும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆறுயிர் அளவன்னு இக்கூர் தன் வாடை, இந்த தன் வாடையானது என்னுடைய உயிரளவில் இல்லை, ரொம்ப அதிகமா இருக்கு, என் ஆத்மாவோட போகாதது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். ஆறுயிர் அளவன்னி கூறுதன் வாடை, அதற்கு மேல் காரொக்கும் மேனினம் கண்ணன் கள்வம் கவர்ந்தவ தனி நெஞ்சம் அவன் கணகுதே. காரொக்கும் மேனி நம் கண்ணன், கார் மேகம், மேகம் போலே சிரமகரமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருமேனி காரொக்கும் மேனி, எம் கண்ணன் அந்த திருமேனி உடையவனான எம் கண்ணன், முன்னாடி எங்களுக்கு பவ்யமா இருந்த கண்ணன். அப்போ அப்படி காரொக்கும் மேனி நம் கண்ணன், அவன் என்ன பண்ணுகிறான்னா அவனுடைய ஒரு கள்வம் இருக்கிறது, அவனுடைய கள்வம். அது என்ன கள்வம் என்றால், அந்த சம்ஸ்லேஷ தசையிலே சேர்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய பேச்சுகள் எல்லாம் இருக்கே, அவனுடைய செயல்களும் சரி பேச்சுகளும் சரி, அதுதான் கள்வம். அந்த சமயத்துல அவன் சொல்லுவான், ஐயோ உன்னை நான் ஒரு நாளும் பிரிய மாட்டேன், பிரிஞ்ச ஒரு க்ஷணம் என்னால வாழ முடியாது, இந்த மாதிரி எல்லாம் பேசுவான். அந்த கள்வம் இருக்கிறதே, அந்த கள்வத்தை நம்பி அவனோடையே படுத்து என்னுடைய நெஞ்சானது. கண்ணன் கள்வம் தெரிவிக்கிறார். கண்ணன் கள்வம் கவர்ந்த அத்தனி நெஞ்சம் அவன் கணகுதே, அந்த கள்வமானது என்னுடைய நெஞ்சத்தை கவர்ந்து விட்டது. இப்ப அந்த நெஞ்சு எங்கன்னு கேட்டா அவன் கணகுதே, அவனிடத்துல இருக்கு. என்னுடைய நெஞ்சு என்னிடத்துல இல்ல, அவனிடத்துல தான் இருக்கிறது. அவன் கணகுதே மேல தெரிவிக்கிறார். சீருத்த வகிர்புகை யாழ் நரம்பு பஞ்சமம் தன் பசுஞ்சாந்து அணைந்து போருத்த வாடை தன் மல்லிகை பூ புதுமணம் முகந்து கொண்டு எரியுமாலும். போர் உற்ற வாடை, யுத்தம் பண்ணணும்னு தயாராக வந்திருக்கிறதாம் வாடை காத்து, அதான் போருற்ற வாடை. அப்ப என்னது, நிறைய பேரை கூட்டம் வந்திருக்கு, நான் ஒருத்தனை போதும் இந்த பராங்குஷ நாயிகை முடிப்பதற்குன்னு வந்திருக்காங்க. அதான் போருற்ற வாடை. அது என்ன பண்றது, தன் மல்லிகை பூ புதுமணம் முகந்து, அந்த வாடை காத்து வரும் பொழுது மல்லிகை பூ இருக்காம், குளிர்ந்த மல்லிகை பூ, அந்த மல்லிகை பூவினுடைய புது மனம், புதுசா இருக்கக்கூடிய மனம், அதை முகந்து கொண்டு வந்து எரிகிறது. வாடை காத்து வரதான், இவளுக்கு ரொம்ப கிட்ட வரலையாம், இவளுடைய விரகாக்னி தன்னையே எரிச்சிடுமோன்னு பயமோ என்னமோ, அது தூரத்துல இருந்து இந்த மல்லிகையினுடைய மனத்தை மட்டும் அப்படி முகந்து எரிகிறதாம். புதுமணம் முகந்து கொண்டு எரியுமாலும், அது
தனியா வரலன்னு முன்னாடி சொன்னாலே எதையெல்லாம் கூட்டு வந்திருக்குன்னா சீருத்த வகைர் புகை யாழ் நரம்பு பஞ்சமம் தன் பசுஞ்சாந்து அணைந்து இவற்றையெல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறது. அது என்னன்னா அகில் புகை, இதெல்லாமே பாதக பதார்த்தங்கள். சீருற்ற அகிர் புகை, ரொம்ப சீர்மை பொருந்தி இருக்கக்கூடிய அகில் புகையாம். அகில் புகை பொதுவா நல்ல வாசனை கொண்டதாக இருக்கும். இந்த சீருற்ற வகிர் புகைன்றதுனால வாசனை மட்டும் கிடையாது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் அந்த புகை. சீருற்ற வகிர் புகை யாழ் நரம்பு, யாழ் அப்படின்ற அந்த ஒரு வாத்தியம், அதனுடைய நரம்பு, பஞ்சமம் அந்த பஞ்சமஸ்வரம், தன் பசும் சாந்து, பசுமை கொண்டிருக்கக்கூடிய சந்தனம், அது அங்கராகம்னு சொல்லுவா. இதையெல்லாம் அணைந்துனா இதையெல்லாம் சேர்த்து கொண்டு போருத்த வாடை, அந்த வாடை காத்தானது வருகிறது, வந்து இவ்விதமாக என்னை நலிகிறது என்று தெரிவிக்கிறார். சீருத்த வகைர் புகை யாழ் நரம்பு பஞ்சமம் தன் பசுஞ்சாந்த அணைந்து போருத்த வாடை தன் மல்லிகை பூ புதுமண முகந்து கொண்டு எரியுமாலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றாரு. இந்த மாதிரி என்னுடைய நிலை இருக்கு, ஆறுக்கென் சொல்லுகேன் அன்னமீர்கள் என்று. இது 7ஆம் பாசுரம். இதற்கு மேல் 8ஆம் பாசுரத்துக்கு செல்வம். புதுமண முகந்து கொண்டெரியுமாலோ பொங்கிளவாடை புன் செக்கராலோ அது வனந்தகன் நனம் கண்ணன் கள்வன் கண்ணனிற் கொடிது இனி அதனிலும்பர் மதுமண மல்லிகை மந்த கோவை பண் பசுஞ்சாந்தினில் பஞ்சமம் வைத்து அது மணந்தின் அருளாய்ச்சியர்க்கே உதுமத்தீங்குழற்கே உய்யேன் நான். புதுமண முகந்து கொண்டெரியுமாலோ பொங்கிளவாடை புன் செக்கராலோ. முதல்ல சொல்றாரு பொங்கு இளவாடை, ஆனா கிளர்ந்து இளவாடையா இருக்கக்கூடியது. பொங்கு இளவாடை வாடை காத்தானது புதுமண முகந்து கொண்டெரியும். முன்னாடி சொன்ன ரீதியில் அது வனமெல்லாம் கொண்டு வந்து என் மேல எரிகிறது. புதுமண முகந்து கொண்டு எரியுமாலோ பொங்கிள வாடை. அதற்கு மேல புன் செக்கராலோ, இந்த சாயங்காலம்ன்றது வந்து விட்டது, மாலை பொழுதானது வந்து விட்டது. சாயங்காலம்னு வேண்டாம், மாலை பொழுது, அதாவது சந்தியா காலமானது வந்து விட்டது. அந்த சந்தியா காலமே முடியக்கூடிய நிலை வந்துடுத்தோ என்னமோ, வந்துடுத்தோன்னே சொல்லலாம். புன் செக்கராலும் அது மணந்து அகன்னனம் கண்ணன் கள்வன் கண்ணனிற் கொடிது இனி அதனிலும்பர் சொல்றார். இந்த புன் செக்கராலோ என்று தெரிவித்தாரோ, அது மேல் தெரிவிக்கிறார். அது மணந்தகன்னனம் கண்ணன் கள்வன், அது மணந்து, மணந்து அகன்ற எம்பெருமான் என்னோடு கூடினான். மணந்துனா கூடி, அகன்றான், அது மணந்து அப்படின்னு சொல்றார். அப்படி சம்ஸ்லேஷித்து, எப்படின்னு வர்ணிக்க முடியாதபடி சம்ஸ்லேஷித்த அந்த கண்ணன் மணந்து அகன்றான், சம்ஸ்லேஷித்து பிரிந்தான். அது மணந்து அகன்ற நம் கண்ணன், அந்த கண்ணனானவன் என்ன தெரிவிக்கிறார்? நம் கண்ணன் கள்வம் கண்ணனிற் கொடிது. ஆமா, நம் கண்ணன் கள்வம் கண்ணனிற் கொடிது. கண்ணன் கொடியவன், அவனை காட்டிலும் கொடியது ஒண்ணு இருக்குன்னு சொல்றார். என்னதுன்னு கேட்டா அவனுடைய கள்வம் இருக்கே, அது இன்னும் கொடிது என்று இந்த இடத்துல நம் கண்ணன் கள்வன் கள்வம் கண்ணனிற் கொடிது. கண்ணனுடைய கள்வமானது கண்ணனை காட்டிலும் கொடிதாக இருக்கிறது. அவனுடைய செயல்கள் எல்லாம் இருக்கே, அந்த செயல்கள், அவனுடைய கள்வம், அது எல்லாம் அவனை காட்டிலும் கொடிதாக இருக்கிறது. கண்ணனிற் கொடிது இனி அதனிலும்பர். இனி அதுக்கு மேலேன்னு அர்த்தம். இனி அதுக்கு மேலே மதுமண மல்லிகை மந்த கோவை வன் பசுஞ்சாந்து, வன் பசுஞ்சாந்தினில் பஞ்சமம் வைத்து அது மணந்து இன்னருள் ஐச்சியர்க்கே ஊதுமத்தீங்குழற்கே உய்யேன் நான். மேலும் என்னெல்லாம் பாதிக்கின்றன என்றால், மதுமண மல்லிகை மந்த கோவை, அதாவது மது தேன், அதற்கு மேல மனம், இவற்றை உடைத்தான மல்லிகை மதுமண மல்லிகை, அதனுடைய மந்த கோவை, நல்லா சிறிய நெருங்க தொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான மாலை மதுமண மல்லிகை மந்த கோவை, அது நலிகிறது. வன் பசுஞ்சாந்து, அது மேல அழகிய பசும் சாந்தானது, இதுவும் நலிகிறது. சாந்தினில், அந்த சாந்துக்கு மேலே, அதை காட்டிலும் பஞ்சமம் அப்படின்னு அந்த பண் இருக்கிறதே, அது இன்னமுமே நலிகிறது. பசுஞ்சாந்து, அதற்கு மேல பசுஞ்சாந்தினில் பஞ்சமம், மதுமண மல்லிகை மந்த கோவை வன் பசுஞ்சாந்தினில் பஞ்சமம் வைத்து அது மணந்து இன்னருளாய்ச்சியர்க்கே ஊதுமத் திங்குழற்கே உய்யேன் நான். அந்த சாந்து இருக்கிறது,
அந்த சாந்தை காட்டிலும் பஞ்சமமானது நலிகிறது. அது எங்க எப்படின்னு கேட்டா, அது மணந்து இன்னருள் ஆய்ச்சியர்க்கே ஊதுமத் தீங்குழற்கே உய்யேன் நான் தெரிவிக்கிறார். இந்த கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னா, அது மணந்து முன்னாடி அது மணந்துன்னு சொன்னா அப்படி கலந்துன்னு அர்த்தம் பார்த்தோம். அப்படியே கலந்து பரிமாறுகைக்காக ஊதுகிற குழலோசைக்கே தரிக்க மாட்டுகிறேன். அப்படி கலப்பதற்காக அது மணந்து இன்னருள் ஆய்ச்சியர்க்கே, இன்னருள் ஆய்ச்சியர் கண்ணனுடைய பிரசாதம் அனுகிரகத்துக்கு இலக்காக கூடிய ஆய்ச்சியர்கள், அவர்களுக்கே எம்பெருமான் தீங்குழல் ஊதுகிறான். அதாவது கலவிக்காகன்னு சொல்லி அவர்களை அழைப்பதற்காகவோ அவர்களை ஈடுபடுத்துவதற்காகவோ கண்ணன் குழல் ஊதுகிறான். அந்த ஊதும தீங்குழற்கே, இனிய குழற்கே உய்யேன் நான். அதாவது இப்ப பார்த்தோம், ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா, கண்ணனுடைய கல்வம் கண்ணனை கடலும் கொடுதின்னு சொன்ன பிறகு அதுக்கு மேல மதுமண மல்லிகை வந்த கோவை வன் பசுஞ்சாந்தினில் இந்த ரெண்டு சொல்லிட்டு இதை காட்டிலும் பஞ்சமம் அது பாதிக்கிறதுன்னு சொன்னார். அந்த பஞ்சமம் வைத்து, அந்த பஞ்சம பண்ணிலே கண்ணன் இந்த குழல் ஊதுகிறானாம். பஞ்சமம் வைத்து அது மணந்தின்னருள் ஐச்சியர்க்கே ஊதும தீங்குழற்கே உய்யேன் நான். அதாவது அந்த மதுமண மல்லிகை வந்த கோவை அதுக்கு நான் பிழைத்தாலும், சாந்துக்கு நான் பிழைத்தாலும், இந்த இவன் ஊதுகிறானே குடல், அதுக்கு என்னால தரிக்க முடியாது. அதனால அதுக்கு நான் உய்யேன் நான், அதுக்கு நான் பிழைக்க மாட்டேன், பிழைக்க மாட்டேன் என்று இதில் தெரிவிக்கிறார். ஆக இங்க எம்பெருமானுடைய தீங்குழல் ஓசை அது என்னை மிகவும் நலிகிறது என்கிற விஷயத்தை சொல்லுகிறார். அது நினைவுக்கு விஷயமாய் நலிகிறது என்று கொள்ளலாம். இது 8ஆம் பாசுரம். இதற்கு மேல் 9ஆம் பாசுரம். ஊதுமத் தீங்குழற்கே உய்யேன் நான் அது மொழிந்து இடையிடைத்தன் செய்கோல தூதுசை கண்கள் கொண்டொன்னு பேசி தூமொழி இசைகள் கொண்டொன்னு நோக்கி பேதுரு முகஞ் செய்து நொந்து நொந்து பேதெனஞ்சரவரப் பாடும் பாட்டை யாதுமன் அருகிலம் அம்மவம்ம மாலையும் வந்தது மாயன் வாரான் ஊதுமத் தீங்குழற்கே உய்யேன் நான். அந்த எம்பெருமான் ஊதுமத் தீங்குழல், இனிய குழல், அதற்கு உய்யேன் நான், அதற்கு நான் பிழைக்க மாட்டேன் என்று சொல்றார். அந்த எம்பெருமான் தீங்குழல் ஊதும் பொழுது எப்படி எப்படி பண்ணுவானா, அது மொழிந்து இடையிடை, இடையிடை நடு நடுவுல அது மொழிந்து, அதுன்னு சொல்றார், எதுன்னு சொல்லல. அவன் அந்த குழல் ஊதும் பொழுதே அந்த ஓசையிலேயே சில அர்த்தங்கள் எல்லாம் வச்சிருப்பானாம், சில சந்தேசங்கள் எல்லாம் அனுப்புவனாம் அவன். அதுதான் இடையிடை அது மொழிந்து. சில விஷயங்கள் எல்லாம் அந்த ஆய்ச்சியர்களுக்கு மட்டுமே புரியும்படியான சில விஷயங்களை எல்லாம் அவன் நடுவுல வைப்பனாம். இடையிடை அது மொழிந்து. அதற்கு மேலே தன் செய்கோல தூதுசை கண்கள் கொண்டு ஒன்னு பேசி, அவன் கண்களை கொண்டு ஒன்னு பேசுறானா. எப்படிப்பட்ட கண்கள்? தூதுசை கண்கள், அப்படியே தூது பண்ணக்கூடிய விஷயங்களை அறிவிக்கக்கூடியதான கண்கள். தன் செய் கோல, தனக்குத்தானே கோலமாக ஆபரணமாக இருக்கக்கூடிய கண்கள், அதுக்கு வேறொரு ஆபரணம் வேண்டாம், தனக்குத்தானே ஆபரணமாக இருக்கக்கூடிய தூதுசை கண்கள். அந்த கண்கள் கொண்டு ஒன்னு பேசுறானா அவன், கண்களை கொண்டு ஒன்னு பேசுகிறான். தூமொழி இசைகள் கொண்டு ஒன்னு நோக்கி, தூமொழி இசைகள் அழகிய பேச்சு அதோடு கூடியிருக்கக்கூடிய இசைகள், அதுதான் தூமொழி இசைகள். தூமொழி இசைகள் கொண்டு நோக்குகிறானாம் இவன். இப்போ இங்க பொதுவாக கண்களை கொண்டு நோக்கலாம், வாக்கு கொண்டு பேசலாம். இங்க மாறி இருக்கு பாருங்களேன். தூதுசை கண்கள் கொண்டு ஒன்னு பேசி தூமொழிசைகள் கொண்டு ஒன்னு நோக்கி அப்படின்னு சொல்றார். இதனுடைய தாற்பயம் என்னன்னு நாம் சரியாக ஆராய வேண்டும். வியாக்கியானத்தில் நாம் அழகா தெரிவிக்கிறார். பொதுவா கண்களானவை சில சமயங்கள்ல சில செய்திகளை அறிவித்தாலும் ஸ்பஷ்டமாக அறிவிக்குமான்னு கேட்டா அறிவிக்காது. இப்போ நாமே யாரோ ஒருத்தருக்கு செய்கை சொல்றோம், கண்ணால இப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுல அவளுக்கு ஸ்பஷ்டமா இன்னதைத்தான் சொல்ல வருகிறான்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. சில சமயம் இப்படி கண்ணில் செய்கை காட்டுவோம், ஃபேன் அணைக்கணும் அப்படின்றதுக்காக. அவளுக்கு புரியாது, போய் லைட்டை அணைச்சிடுவா, அவ வேற ஏதாவது பண்ணுவா. ஏதோ சொல்ல வந்திருக்கிறோம்னு தெரியுமே தவிர ஸ்பஷ்டமா என்ன சொல்ல வருகிறோம்னு தெரியாது.
அப்போ கண்களால ஒரு செய்தியை சொல்லும் பொழுது ஸ்பஷ்டத்தைன்றது அதுல இருக்காது. ஆனா கண்ணன் தன்னுடைய கண்களாலேயே அந்த ஸ்பஷ்டத்தையை ஏற்படுத்தி விடுகிறானாம். அதாவது பேச்சினால என்ன ஒரு ஸ்பஷ்டத்தை தெளிவு ஏற்படுமோ அந்த தெளிவை தன்னுடைய கண்களாலேயே ஏற்படுத்தி விடுகிறான் அப்படின்றது அர்த்தம். ஆகையாலே தூதுசை கண்கள் கொண்டு ஒண்ணு பேசி அப்படின்னா பேச்சால் பிறக்கும் ஸ்பஷ்டத்தை நோக்காலே பிறக்கை, அந்த நோக்கிலேயே அவன் அதை ஏற்படுத்திடுவானாம். அவன் என்ன சொல்ல வரான்றது சரியா புரியும்படியாக கண்ணாலே காட்டிடுவானாம். அதுதான் தூதுசை கண்கள் கொண்டு ஒண்ணு பேசி, தூமொழி இசைகள் கொண்டு ஒண்ணு நோக்கி. இப்ப அது புரிஞ்சுடுத்து. இது எப்படி? மொழி கொண்டு இசை கொண்டு எப்படி நோக்கறான் அப்படின்னா இதனுடைய தாற்பயம் என்ன? ஒருத்தரை ஈடுபடுத்த வேண்டும் என்றால் கண்ணால ஈடுபடுத்துவதுன்றது ஒண்ணு உண்டு. சில சமயங்கள்ல பேச்சாலும் முடியாத அந்த காரியம் கண்ணால முடியும். சில பேர் கண்ணால ஈடுபடுத்தி விடுவார்கள். அந்த மாதிரி அதாவது கண்ணால ஏற்படக்கூடிய அந்த ஈடுபாடு என்கிற அந்த காரியம் இருக்கிறதே, அந்த காரியத்தை அவன் பேச்சாலேயே சாதிச்சுடுறான். அதுதான் நீங்க சொல்லப்படுகிறது தூமொழி இசைகள் கொண்டு ஒன்னு நோக்கி. அழகிய பேச்சோடைய கூடின இசைகளாலே கண்ணாலே நோக்கி ஈடுபடுத்துமா போலே ஈடுபடுத்தி அப்படின்னு கண்ணால செய்ய வேண்டிய காரியத்தை மொழிகளாலே செய்து விடுகிறான், மொழியோடு கூடின இசையாலே செய்து விடுகிறான் அப்படின்னு சொல்லி இங்க தெரிவிக்கிறார். சரி, அப்போ வாக்கால கண்ணினுடைய காரியத்தையும் கண்ணால வாக்கினுடைய காரியத்தையும் பண்ணக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இதெல்லாம் அவன் ஊதிண்டே பண்றான். உதும தீங்குழற்கே உய்யன்னான் அது மொழிந்து இடையிடை தன் செய்கோல தூதுசை கண்கள் கொண்டு ஒன்னு பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்னு நோக்கி பேதுரு முகன் செய்து நொந்து நொந்து. எம்பெருமான் குழல் ஊதி கொண்டிருக்கிறானா? குழல் ஊதும் பொழுது அந்த ஓசையானது முதல்ல யாரு காதுல விழும்? இந்த விஞ்ஞானத்துல எல்லாம் சொல்லுவா, இந்த சவுண்ட் அப்படின்றது ஒலி என்பது மெதுவாக தான் போகும், பிரயாணம் பண்ணும். இந்த இப்பதான் தீபாவளி முடிஞ்சது, இந்த வான வெடிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வானத்துல போய் வெடிக்கக்கூடிய வெடிகள் தூரத்துல ஏதாவது வெடிச்சதுன்னா முதல்ல அந்த காட்சி தெரிஞ்சிடும். அந்த ஒலி அங்கேருந்து இங்க வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சுதான் அந்த ஒலியானது காதுல விழும். அதே மாதிரி மின்னல் எல்லாம் கூட பார்க்கலாம். மின்னல் முதல்ல தெரியும், அப்புறம் தான் இடி காதுல விழும். சரி, அந்த மாதிரி எதுக்காக சொல்ல வரேன்னா ஒலின்றது கொஞ்சம் மெதுவாக தான் பிரயாணம் பண்ணும். இதுல கெம்பெருமான் குழல் ஊதுகிறானா, ஊதும் பொழுது முதல்ல எங்க போய் சேரும்னா அவனுடைய காதுல தான் போய் சேரும். அதற்கு மேல பிரயாணம் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய காதுக்கு போய் சேரும். அப்போ அந்த குழலோசையானது மற்றவர்களை ஈடுபடுத்துவதற்கு முன்னாடி இவனையே ஈடுபடுத்திடுறதாம். அப்போ பேதுரு முகம் செய்து இவனுடைய மனசே அதுக்கு ஈடுபடுகிறது. அவனுடைய முகம் அதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதான் இங்க தெரிவிக்கிறார், பேதுரு முகம் செய்து. அதாவது தனக்கு ஏற்படக்கூடிய அந்த ஈடுபாடு இருக்கே அது முகத்துல தெரியும்படியாக எம்பெருமான் வைத்துக் கொள்கிறான். பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து. அது மாதிரி நொந்து போறானா அவன். ஐயோ, இந்த குழலோசை நம்மையே இப்படி ஈடுபடுத்துறதே, அவன் என்ன பாடுபடுவார்கள்னு நினைச்சு அவன் நொந்து போகிறானா. நொந்து நொந்து பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து பேதனெஞ்ச அறவர பாடும் பாட்டை யாதுமுன் அருகிலம் அம்ம அம்ம மாலையும் வந்தது மாயன் வாரான். அதுக்கு மேல பேதனெஞ்ச அறவர பாடும் பாட்டை. பேதை நெஞ்சு, பெண்களுடைய நெஞ்சமானது அற அற, அவர்கள் எல்லாம் கண்ணனோட இனிமே சேரவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அவர்களுடைய நெஞ்சத்தை எல்லாம் மாற்றக்கூடியதாக அவன் பாடக்கூடிய பாட்டு இருக்கிறதே, பேத நெஞ்சு அற அற பாடும் பாட்டை யாதுமுன் அருகிலம். அது எப்படி என்னை பாதிக்கிறது என்பதனை என்னாலே புரிஞ்சுக்கவே முடியல. அம்மா 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 அப்படின்னு சொல்லி புலம்பி மாலையும் வந்தது மாயன் வாரான். மாலையும் வந்தது, சந்தியா காலம் வந்துடுத்து, மாயன் வாரான். மாயன் ரொம்ப ஆச்சரியமாக சேஷிதங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இன்னும் வரலையே என்பதனை இதுல தெரிவிக்கிறார்.
அதாவது இது எல்லாமே இவருடைய மனசுல ஓடிட்டு இருக்கு. ஆனா கண்ணன் வரல. மனசுல அவன் எப்படி பெண்களை ஈடுபடுத்துவான் அப்படின்றதை நினைத்து இவர் பாத கொள்கிறார், அதாவது வருத்தப்படுகிறார். கண்ணனானவன் பெண்களை ஈடுபடுத்துவதற்காக இப்படி ஊதுவான், ஊதும் பொழுது கண்களால தூது நடத்துவான், மொழிகளால சிலதெல்லாம் பண்ணுவான், தானே நொந்து நொந்து காரியம் பார்ப்பான். இப்படி அவன் பாடக்கூடிய பாட்டை நினைத்து ஐயோ என்னன்னு சொல்லுவேன், மாலையும் வந்தது மாயன் வாரான், அவன் வரக்கூடிய காலம் வந்துடுத்து ஆனா அவன் வரலையேன்னு புலம்புறார். 10ஆம் பாசுரம். மாலையும் வந்தது மாயன் வாரான் மாமணி புலம்ப வல்லேர் அணைந்த கோலனன் ஆகுகள் உகழுமாலோ கொடியன குழல்களும் குழறுமாலோ வாலொளி வளருமுல்லை கருமுகைகள் மல்லிகை அலம்பி வண்ட் ஆளுமாலோ வேலையும் விசும்பில் வேண்ட் அலருமாலோ என் சொல்லி உய்வனிங் அவன விட்டேன். மாலையும் வந்தது மாயன் வாரான், மாலையும் வந்தது மாயன் வாரான். முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம்தான். மாமணி புலம்ப வல்லேர் அணைந்த, மாமணி பெரிய மணிகள் அது புலம்ப துவனிக்கும்படியாக சத்தம் போடும்படியாக வல்லேர் அணைந்த கோலனன் ஆகுகள் கோலனன் நாகுகள் உகழுமாலும், அதாவது அவைகளுடைய மணிகள், இந்த மணிகள் எல்லாம் எங்க எருதுகளுடைய கழுத்திலே இருக்கும்னு பார்த்தோம். அந்த மணிகள் எல்லாம் புலம்பும்படியாக சத்தம் போடும்படியாக ஏறுகள் எல்லாம் நன்னாகுகளோடு அவைகள் சேருகின்றன. அதுக்கு மேல அந்த நன்னாகுகளானவை உகழும், அவைகள் ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லா இடங்களிலும் சஞ்சரிக்கின்றன. அப்படி பண்ணும் பொழுது, அப்படி பண்ணுகின்றன. அவைகள் அந்த மாதிரி காரியம் பண்ணுவது இவளுக்கு தாங்க முடியல. மாலையும் வந்தது மாயன் வாரான் மாமணி புலம்ப வல்லேர் அணைந்த கோல நன் ஆகுகள் உகழுமாலோ. அதற்கு மேல தெரிவிக்கிறாள், கோலனன் நாகுகள் உகழுமாலோ கொடியன குழல்களும் குழறுமாலோ, கொடியன குழல்களும் குழறுமாலோ என்று கொடிதாக இருக்கக்கூடிய குழல்களானவை அவைகள் குழறும், அவைகளும் சத்தம் போடுகின்றன. அதாவது சந்தியா காலம் வந்தோடனே பசுக்கள் எல்லாம் வருகின்றனவனும் அந்த பசுக்களை எல்லாம் ஓரிடத்துல குவிப்பதற்காக சொல்லி சில பேர் குழல் ஊதுகிறார்களாம். அந்த குழல் ஓசையெல்லாம் அதுவும் சத்தம் போடுறது, அதுவும் பாதிக்கிறது. குழல்களும் குழறுமாலும். அதற்கு மேலே வாலொளி வளருமுல்லை கருமுகைகள் மல்லிகை அலம்பி வண்ட் ஆளுமாலும். வாலொளி வளர் முல்லை, வால்னா வெளுத்தன்னு ஒரு அர்த்தம், பெருமை அதிகமான அர்த்தம், அதிகமான ஒளி கொண்ட வளர் முல்லை, அதாவது கொடியானது மிகானின்ன முல்லை, அதுக்கு மேல கருமுகை மல்லிகைகள் அப்படின்னு நிறைய. வாலொளி வளர் நல்ல ஒளி கொண்டதான ஆனா வளர்ந்து இருக்கக்கூடிய முல்லை கருமுகை மல்லிகைகள் இவைகளை எல்லாம் அலம்பி, அலம்பின்னு சொன்னா அதிலே படிந்து அவகாகித்து வண்டு ஆளும், வண்டானது ஆளுகிறது, வண்டு சத்தம் போடுறது. மாலையும் வந்தது மாயன் வாரான் மாமணி புலம்ப வல்லேரணைந்த கோலனன் ஆகுகள் உகழுமாலோ, எருதுகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய நாகுகள் அவைகள் சசம்பிரம சஞ்சாரம் பண்ணுகின்றன. அதற்கு மேல குழல்களானவை சத்தம் போடுகின்றன. அதற்கு மேலே இந்த வண்டுகளானவை பலவிதமான பூக்களிலே அவகாகித்து அவைகள் சத்தம் போடுகின்றன. வேலையும் விசும்பில் விண்ட் அலருமாலும், வேலைன்னு சொன்னா சமுத்திரம் அர்த்தம். இந்த இடத்துல சமுத்திரமானது விசும்பில் விண்டு அலருமாலும், அது ஆகாசத்திலே கிட்டி அங்க வாய் விட்டு கூப்பிடுறதாம், ஊன்னு சத்தம் போடுறதாம் கடலானது. அப்ப அந்த கடலினுடைய கோஷமும் இவளுக்கு காதிலே விழுகிறது. அப்போ ஆகாசம் வரையிலும் கிளர்ந்து கூப்பிடுகிறது அது. இது எல்லாம் இப்படியெல்லாம் நடக்கிறது. ஆக இவ்வளவும் நடக்கிறதா, இவ்வளவு சத்தங்கள் கேட்கின்றன, இதெல்லாம் நடக்கிறது. இது எல்லாமே தனக்கு பாதகமாக இருக்கு. வேலையும் விசும்பில் விண்டு அலருமாலோ என் சொல்லி உய்வன் இங்கு அவனை விட்டே, அவனை விட்டு அகன்று நான் என் சொல்வேன், நான் என்னன்னு சொல்லுவேன், நான் என்னன்னு சொல்றதை நான் எப்படி உஜ்ஜீவிப்பது, எதற்கும் வழி இல்லை, முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த 10ஆம் பாசுரத்துல தெரிவிக்கிறாள். மாலையும் வந்தது மாயன் வாரான் மாமணி புலம்ப வல்லேர் அணைந்த கோலனன் ஆகுகள் உகழுமாலோ கொடியன குழல்களும் குழறுமாலோ வாலொளி வளருமுல்லை கருமுகைகள் மல்லிகை அலம்பி வண்டாலுமாலோ வேலையும் விசும்பில் வெண்டு அலருமாலோ என் சொல்லி உய்வன் இங்கு அவனை விட்டே, அவனை விட்டு என் சொல்லி என்னன்னு சொல்லி நான் உஜ்ஜீவனம் அடைவேன். அவ்வளவுதான்.
எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில முடிக்கிறார். அவனவிட்டகன் உயிர் ஆத்தகில்லா அணியிழையாய்ச்சியர் மாலை பூசல் அவனவிட்டகல்வதற்கே இறங்கி அணிகுருகூர் சடகோபன் மாறன் அவனியுண்டுமிழ்ந்தவன் மேல் உரைத்த ஆயிரத்துளிவிபத்தும் கொண்டு அவனியுள் அலத்தினின் தொண்டீர் அச்சொன்ன மாலை நன்னித் தொழுதேம். அதாவது அவனை விட்டு அகன்று, அந்த கண்ணனை விட்டு அகன்று, உயிர் ஆத்தகில்லா பிராணனை தரிக்க முடியாதபடியாய் அணியிழை ஆய்ச்சியர் மாலை பூசல், அணியிழை அணியப்பட்ட ஆபரணங்களை உடையவர்களான ஆய்ச்சியர் கோபிமார் அவர்களுடைய மாலை பூசல், மாலை காலத்திலே அவர்கள் செய்த பூசல், அவர்கள் போட்ட கூப்பாடு, அது அவனை விட்டு அகல்வதற்கே இறங்கி, அவனை விட்டு அகன்று இருக்கிறதுனால இறங்கி நோவுபட்டு அணிகுருகூர் சடகோபன் மாறன், அழகான திருநகரிக்கு நாயகரான சடகோபன் மாறன் என்று தெரிவிக்கிறார். இப்போ இதை வைத்துக் கொண்டுதான் இந்த அணியுழை ஆய்ச்சியர் மாலை பூசல் அணிகுருகூர் சடகோபன், அங்க இருக்கக்கூடிய ஆய்ச்சியர்கள் எல்லாரும் பட்ட அந்த வருத்தம் இருக்கே, அதை இவர் ஒருத்தரே படுறார். இங்கதான் இந்த மாலை பூசல் அப்படின்ற வார்த்தையானது வருகிறது. மாலையில், மாலை காலத்தில் அவர்கள் செய்த கூப்பீடு அதுதான் மாலை பூசல் என்று சொல்லப்படுகிறது. அதை குருகூர் மாறன், குருகூர் சடகோபன் மாறன் யாரை குறித்து அருளி செய்தார்? அவனி உண்டுமிழ்ந்தவன் மேல் உரைத்த ஆயிரத்துள் இவை பத்தும். அவனி பூமி, அதை உண்டு அவனி உண்டுமிழ்ந்தவன், அவனியை உண்டு உமிழ்ந்தவன் அந்த எம்பெருமான், அவன் மேல், அந்த உண்டுமிழ்ந்தவன் மேல் உரைத்த அருளி செய்த ஆயிரத்துள் இந்த 10 பாசுரங்கள் இருக்கின்றனவே, அந்த 10 பாசுரங்களை அவனியுள் அலத்தி நின்று, இந்த அவனியுள் பூமியிலே அலத்தி நின்று அதை நன்றாக சொல்லி, தொண்டீர் எம்பெருமானுக்கு தொண்டர்களா இருக்கக்கூடியவர்களே, எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்பதிலே சாப்பலம் உடையவர்களே, பல இடங்கள்ல தொண்டர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு சாப்பலம் உடையவர்கள்னு அர்த்தம் வியாக்கியானம் அருளுவர்கள். அந்த ரீதியில் அவனை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை உடையவர்களே, அச்சொன்ன மாலை நன்னி, அச்சொன்ன மாலை இங்கு சொல்லப்பட்டிருக்கூடிய மாலாகிற கண்ணனை நன்னி தொழுது, நீங்கள் நன்னி கிட்டி தொழுது உய்மின், நீங்கள் உய்யலாம் என்று தெரிவிக்கிறார். அப்போ நான் பட்ட பாடெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் இந்த 10 பாசுரங்களை சொல்லி அப்படி அவனை கிட்டி அவனை தொழுது விடலாம் என்பதனை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஆக ஆழ்வார் பட்ட பாடு, ஆழ்வார் பாசுரங்கள் பாடக்கூடியவர்களுக்கு கிடையாது. என மாதிரி என் சொல்லி உய்வன், என சொல்லி நான் உஜ்ஜீவனத்தை அடைவேன் என்றெல்லாம் ஒன்னும் கூப்பிட வேண்டாம். நேரா பேற்றிலேதான் உங்களுக்கு அன்வயம், பலத்தை பெற்று விடலாம். இந்த பாசுரத்தை சொல்ல வேண்டியது, அவனை கிட்ட வேண்டியது, உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டியது என்று கடைசியில பரஸ்வதி சொல்லி முடிகிறார். அவனவிட்டகன் உயிர் அத்தகில்லா அணியிழையாய்ச்சியர் மாலை பூசல் அவனவிட் அகல்வதற்கே இறங்கி அணிகுருகூர் சடகோபன் மாறன். நம்மாழ்வார் அவனை விட்டு அகன்னு, அதனால வருத்தம் கொண்டு அருளி செய்கிற பாசுரங்கள் அவனவிட்டகன் உயிராத்தகில்லா அணியிழையாய்ச்சியர் மாலை பூசல் அவனவிட்டு அகல்வதற்கே இறங்கி, அகல்வதற்கேனா அகல்வதனால் அது காரணமாக இறங்கி அணிகுருகூர் சடகோபன் மாறன் அவனியுண்டுமிழ்ந்தவன் மேல் உரைத்த ஆயிரத்துளிவை பத்தும் கொண்டு அவனியுள் அலத்தினின்னு உய்மின் தொண்டீர் அச்சொன்ன மாலை நன்னி தொழுதே அப்படின்னு சொல்லி இதுல பலஸ்ருதி. இத்துடன் 11 பாசுரங்கள் முடிவடைகின்றன. ஏதோ ஒரு விதமாக அடினம் சொல்லி முடித்திருக்கிறேன். குற்றங்குறைகளை மன்னித்து நற்றங்களை மட்டும் ஸ்வீகரிக்குமாறு பிரார்த்தித்துக் கொண்டமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும்,
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.